63 நாயன்மார்களுள் ஒருவரான பூசலார் நாயனாரின் வாழ்க்கை வரலாற்றை இந்த காணொளியில் நாம் காணலாம். எங்க சேனலை ஃபர்ஸ்டா பார்க்குறவங்க யாராவது இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட கூட பெல் ஐக்கனையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. எத்தனையோ விதமான பொழுதுபோக்குகள் இருக்க இறைவனின் புகழை பரப்புவதற்கு எங்களுக்கு உங்கள் ஆதரவை தாருங்கள். வாருங்கள், பூசலார் நாயனாரின் வரலாற்றை இப்பொழுது காணலாம். ஒழுக்கத்தால் எக்காலமும் ஓங்கி உயர்ந்த தொண்டை மண்டலத்திலே திருநின்றவூர் எனும் திருத்தலத்தில் வேதியர்கள் மரபிலே தோன்றியவர் பூசலார் நாயனார். இவரது உள்ள உணர்வெல்லாம் கங்கையணிந்த சங்கரனின் சேவடியில் மட்டுமே பதிந்திருந்தது. ஆகம வேத சாஸ்திர நெறிகளை கற்றுத் தேர்ந்திருந்தார் நாயனார். பிறை அணிந்த பெருமானுக்கு தமது ஊரில் எப்படியும் கோயில் ஒன்று கட்ட வேண்டும் என்று திருவுள்ளம் கொண்டார். ஆலயம் அமைப்பதற்கான செல்வத்தை அவரால் திரட்ட முடியவில்லை. பூசலார் மனம் புண்பட்டு மனவேதனை அடைந்தார். செய்வதறியாத சித்தம் கலங்கி ஏங்கினார் நாயனார். புறத்தேதான் புற்றிடம் கொண்ட பெருமானுக்கு கோயில் எழுப்ப இயலவில்லை. அகத்திலே அண்ணலாருக்கு என் மனதிற்கு ஏற்ப எவ்வளவு பெரிய கோயில் வேண்டுமானாலும் கட்டலாம் அல்லவா என்று தமக்குள் தீர்மானித்தார். அதற்கு தேவையான நிதி கருங்கல், மரம், சுண்ணாம்பு முதலிய கருவி காரணங்களை எல்லாம் மனத்திலே சேர்த்து கொண்டார். ஒரு நல்ல நாள் பார்த்து தனி இடத்தில் அமர்ந்து ஐம்புலங்களையும் அடக்கி ஆகமம் முறைப்படி மனத்திலே கோயில் கட்டத் தொடங்கினார் பூசலார். இரவு பகலாக கோயில் அமைப்பதையே சிந்தையாக கொண்டு இறைவன் கோயிலை அகத்தே இருத்தி கர்ப்ப கிரகம், ஸ்தூபி, அலங்கார மண்டபம், திருமதில்கள், திருக்குளம், திருக்கிணறு, கோபுரம் முதலிய அனைத்தையும் புத்தம் புது பொலிவோடு உருவாக்கினார். பூசலார் நாயனாருக்கு சிவபெருமானின் கோவில் வெளிப்புறத்தில் எழுப்புவதற்கு எத்தனை நாளாகுமோ அத்தனை நாளானது அகத்திலே கோவில் எழுப்புவதற்கு. இதே சமயத்தில் காஞ்சியை தலைநகராக கொண்டு ஆண்டு வந்த பல்லவ தேசத்து மன்னன் காஞ்சியிலே ஈசனுக்கு கற்கோயில் ஒன்று கட்டி முடித்தான். நாயனார் மானசீகமாக கும்பாபிஷேகம் நடத்த இருந்த அதே நன்னாளில் காஞ்சியிலும் கும்பாபிஷேகத்திற்குரிய நாள் குறித்து அதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் மன்னன் செய்து கொண்டிருந்தான். கும்பாபிஷேகத்திற்கு முதல் நாள் இரவு எம்பெருமான் மன்னனின் கனவிலே எழுந்தருளினார். அன்பா, திருநின்றவூரில் குடியிருக்கும் என்னுடைய அன்பனாகிய பூசலார் தமது உள்ள கோயிலில் கட்டி முடித்துள்ள கோயிலுக்கு நாளை கும்பாபிஷேகம். அந்த ஆலயத்தில் நாளை நாம் எழுந்தருள சித்தம் கொண்டுள்ளோம். அதனால் நீ வேறு ஒரு நாளில் கும்பாபிஷேகத்தை வைத்துக் கொள்வாயாக என்று மொழிந்து மறைந்தருளினார். பல்லவர் கோமான் கண் விழித்தெழுந்தான். கனவை நினைத்து வியந்தான். திருநின்றவூர் சென்று அச்சிவனடியாரை சந்தித்து அவரது திருக்கோயிலையும் தரிசித்து வருவது என்று ஆவல் கொண்டான் மன்னன். அமைச்சருடனும் பரிவாரங்களுடனும் புறப்பட்டான். திருநின்றவூரை அடைந்த அரசன் பூசலார் அமைத்துள்ள திருக்கோயில் எங்குள்ளது என்று பலரை கேட்டான். ஊர் முழுவதும் தேடினான். எவருக்கும் தெரியவில்லை. இறுதியில் மன்னன் அவ்வூரில் உள்ள எல்லா அந்தணர்களையும் வரவழைத்து பூசலாரை பற்றி வினவ அவர்கள் மூலம் பூசலார் இருக்குமிடத்தை தெரிந்து கொண்டான் மன்னன். உடனே விரைந்து பூசலார் இருப்பிடம் நோக்கி புறப்பட்டான் மன்னனும். பூசலாரை கண்டான். அவரது அடிகளை தொழுது எழுந்தான். அண்ணலே, எம்பெருமான் என் கனவிலே தோன்றி நீங்கள் அவருக்காக 8 திக்கும் வாழ்த்த திருக்கோயில் கட்டி அமைத்துள்ளதாகவும் இன்று நீங்கள் அத்திருக்கோயிலில் ஐயனை எழுந்தருள்விக்க நன்னாள் கொண்டுள்ளதாகவும் அதனால் நான் காஞ்சியில் கட்டி முடித்த திருக்கோயில் கும்பாபிஷேகத்தை வேறு ஒரு நாள் பார்த்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் கட்டளையிட்டு அருளினார். இந்த எளியோனான நான் நீங்கள் கட்டி முடித்துள்ள திருக்கோயிலை தரிசித்து வழிபட பெருமகிழ்ச்சி கொண்டு வந்துள்ளேன். தாங்கள் அமைத்துள்ள அத்திருக்கோயில் எங்குள்ளது என்று கனிவோடு வினவி பணிவோடு வணங்கினான் மன்னன். மன்னன் மொழிந்ததை கேட்டு பூசலார் பெரும் வியப்பில் ஆழ்ந்தார். அவர் உடலெங்கும் மெய் சிலிர்த்து மன்னனிடம், காடவர் கோமானே, அடியேனையும் ஒரு பொருளாக கொண்டு இறைவன் இங்கனம் திருவாய் மலர்ந்து அருணினார் போலும். இவ்வூரில் அரணார்க்கு ஆலயம் அமைக்க அரும்பாடுபட்டேன். பெருமளவு பொருள் இல்லாத நான் புறத்தேதான் ஆண்டவனுக்கு கோயில் கட்ட முடியவில்லை. அகத்தே ஆகிலும் கட்டுவோம் என்ற எண்ணத்தில் வேறு வழியின்றி எனது உள்ளத்திலே கோயில் கட்டினேன். இன்று அவரை இத்திருக்கோயிலில் பிரதிஷ்டையும் செய்து கும்பாபிஷேகம் புரிகிறேன் என்றார். பூசலாரின் இம்மொழியை கேட்டு மன்னன் மிகவும் வியப்புற்றான். இறை வழிபாட்டின் இன்றியமையாத சக்தியை மன்னன் உணர்ந்து கொண்டான். உள்ள கோயிலில் குடியேறப் போகும் இறைவனின் அருள் நிலையை எண்ணி பார்த்து வியந்தான். சங்கரனை சிந்தையில் இருத்தி அன்பினால் எழுப்பிய உள்ள கோயிலுக்கு ஈடாக
பொன்னும் பொருளும் கொண்டு கட்டிய கோயில் ஒருபோதும் இணையாகாது என்பதை உணர்ந்தான் மன்னன். மன்னன் நினைவில் பலவாறு எண்ணி வேதனையுற்றான். திருமுடிபட பூசலார் நாயனார் திருவடிகளில் வீழ்ந்து அவரை போற்றி புகழ்ந்தான். மன்னன் பரிவாரங்களுடன் காஞ்சிக்கு திரும்பினான். பிறையணிந்த பெருமானார் பூசலார் எண்ணியபடியே குறித்த காலத்தில் அவரது உள்ள கோயிலில் எழுந்தருளினார். பூசலார் நாயனாரும் சிவபெருமானை உள்ளத்திலே நிறுவி பூஜை செய்ய ஆரம்பித்தார். அன்றைய நாள் முதல் தினந்தோறும் முக்காலமும் ஆகம நெறி வழுவாமல் நித்திய நைமித்தியங்களை செய்து உள்ள கோயில் முக்கண்ண பெருமானை வழிபட்டு வந்த நாயனார் பிறவா பேரின்பமாகிய அச்சிவபெருமானின் திருவடி நிழலையே அடைந்தார். இதுவே சிவபெருமானை தம் நெஞ்சத்திலே இருத்தி கோவில் கட்டி வணங்கி வழிபாடு செய்த பூசலார் நாயனாரின் வாழ்க்கை வரலாறு ஆகும். இந்த வீடியோ குறித்து ஏதேனும் கருத்துகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. எங்கள் சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்குறவங்க யாராவது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதோட கூட பெல் ஐக்கனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு திவ்ய வரலாற்றுடன் உங்களை சந்திக்க விரும்புகிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.